ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் ஜிஎஸ்ல என்னென்ன கொஷின்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் கண்டிப்பாக கிளைம் ஆகும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 20 கொஷினுக்கு மேலே நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் எது வந்து கண்டிப்பாக கிளைம் ஆகும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கே தப்பு அப்படின்னு தான் சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து கண்டிப்பாக எதுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்கிறேன். இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். மேபி இது ராங்காக இருந்தால் உங்களோட வியூஸ் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு அவங்க வந்துட்டு கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம். இது கம்பல்சரி கிளைம் ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 104வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து இந்த பஞ்சமர் பள்ளிகள், இதுல வந்துட்டு தனிநபர்கள் வந்து பஞ்சமர் பள்ளியை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து தப்பு தான். அரசு தான் வந்து பஞ்சமர் பள்ளியை நடத்திருக்கு. பட் இதையும் வந்து நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு கிளைம் ஆகுமா அப்படின்றது டவுட் தான். இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். இதை நீங்க கவுண்ட் பண்ணிக்க வேண்டாம். கம்பல்சரி, அதாவது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கொஸ்டின் அப்பட்டமா தப்பா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி கொஸ்டின் மட்டும் நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா வந்து கிளைம் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி கொஸ்டின், இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து டவுட்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை வந்து கிளைம் பண்ணியிருக்கவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஸ்கோரோட ஆட் பண்ணிக்காதீங்க. இப்போதைக்கு எது கண்டிப்பாக கிளைம் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 115வது கொஸ்டின் பாருங்க. சூஸ் த ரைட் மேட்சஸ். இதில் நமக்கு பார்த்ததுமே நம்ம என்ன போட்டிருப்போம், படித்தவங்க நல்லா படிச்சிருக்கிறவங்க 3 and 4 தான் போட்டிருப்போம். ஏன்னா நவசக்தி, தேசபக்தன், நவசக்தி ரெண்டுமே திருவிக்காவோடது. இந்த ஹிந்து வந்து ஜி சுப்பிரமணியம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1878 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம பார்த்ததுமே 3 and 4 தான் வந்துட்டு சரியான பேர் அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். பட் அவங்க வந்து 2 and 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக தப்பு தான். இந்த கொஸ்டினுக்கு 3 and 4 தான் வரும். கண்டிப்பாக வந்து இந்த 3 and 4 போட்டவங்களுக்கு மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக கிளைம் ஆகும். அடுத்து 121வது கொஸ்டின், இந்த சிவகலை அகழாய்வு பற்றி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, இதில் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து 1 and 2 தான் சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் 3 ஆல்சோ கரெக்ட். சிவகலை அகழாய்வுலாம் வந்து ஸ்கூல் புக்ஸில் கிடையாது. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ சிவகலை அகழாய்வில் செம்பு மற்றும் தங்கத்தாலான பொருட்கள் கிடைச்சிருக்கு. ஸோ 3 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். 1, 2, 3 மூணுமே சரி அப்படின்ற ஆப்ஷன் இங்கே இல்லவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் போட்டாலுமே அவங்க ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக கிளைம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. 130th கொஸ்டின் பாருங்க. இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ்ல அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ல பாருங்க, தமிழ்ல வந்து ரவீந்திரநாத் தனது சர்பட்டத்தை துறந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு நைட்ஹுட் பட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல கரெக்டா தான் இருக்கு. இதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்போ வீர திருமகன் பட்டத்தை தான் அவர் திறந்திருப்பாரு. ஸோ சர்பட்டம் வராது. ஸோ இதுலயே எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் அவங்க வந்துட்டு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறதா ஃபைனலி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல தமிழ்ல சின்னதா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்படி பாக்குறப்போ இந்த கொஸ்டின்ல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து ராங்கா தான் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. 131வது கொஸ்டின் பாருங்க. இதுல வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. இது வந்து கூற்று சரி. காரணம் வந்து தமிழ்நாட்டு பகுதியில் 21 பேர் கலந்து கொண்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பட் 22 பேர் ஸ்கூல் புக்ஸ்ல அப்படிதான் இருக்கு, 10th புக்ல. ஸோ இது வந்துட்டு கூற்று காரணம் சரி, விளக்கம் தான் தவறு அப்படின்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. பட் கூற்று சரி, காரணம் தவறு, ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஸோ இது நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு மார்க் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கிளைம் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன். 133வது கொஸ்டின். இந்த ஞானேஷ்குமார் வந்துட்டு இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்காரு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சிருப்போம். அவர் எந்த வருஷம் பிறந்தாரு, எங்க பணிபுரிந்தாரு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து அன்வான்ட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து வேணும்னே நம்மள ஸ்ட்ரெஸ் ஆக்கணும்ன்றது. இவரை பத்திலாம் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் அங்க ஹாலில் பார்த்தப்பவே அவ்வளோ இரிட்டேட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க எடுக்கிறது நம்ம எழுதிதான் ஆகணும். பட் இருந்தாலும் ஒரு குரூப் 4க்கு இந்த அளவுக்கு டெப்தா போகணுமான்னு கேட்டா அது தேவையில்லாத வேலை தான். அடுத்து இந்த டைஸ் சம்ல பாருங்க. டைஸ் சம்ல வந்துட்டு சம்மே வந்து தப்பா இருக்கு. இப்போ இந்த 2 டைஸை எடுத்து பண்ணியிருக்காங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா கிளாக் வைஸ் வந்துட்டு நம்ம எடுத்து பண்ணுவோம். அப்போ 3, 2, 1. அடுத்து இந்த டைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3, 5, 4ன்னு வரும். ஸோ 2க்கு வந்து 2க்கு ஆப்போசிட் 5ன்னு தான் வரும். ஸோ மோஸ்ட்லி அந்த பதட்டத்தில் இந்த 2 டைஸை எடுத்து பண்ணவங்க 2க்கு ஆப்போசிட் 5ன்னு தான் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் இதுக்கு வந்து ஆன்சர் 4 தான் கரெக்ட். பட் இந்த சம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுனால இந்த சம்முக்கு 5வும் கரெக்டாக தான் வரும். சம்மே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ரூஃப்லாம் நம்ம எங்கேயும் தேடி போட முடியாது. சம்மே தப்பாக இருக்கு. ஸோ இதுக்கும் நிறைய பேர் அவங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை கொடுத்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 4 and 5 கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவும் கண்டிப்பாக கிளைம் ஆகும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 153 கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு அதாவது கூற்று சரி, காரணம் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். இது சரியான விளக்கம் தான்
வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கிளைம் ஆகுமா என்னன்றது கொஞ்சம் டவுட் தான். 56வது கொஸ்டின் பாருங்க, இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வி அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கு போய் எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கிராமம் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு காமனான ஒரு பிளேஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வர சொல்லி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. தன்னார்வலருக்கு மந்த்லி 1000 rupees வந்து அக்கௌண்ட்டில் ஏறிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். வீடுகளுக்கு சென்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்கன்றது வந்து தப்பு. ஸோ ஒரு காமனான ஒரு பிளேஸில் தான் வந்துட்டு கிளாஸே நடக்கும். ஸோ இது வந்து கூற்று சரி காரணம் தவறுன்னு தான் வரும். இதுவும் வந்து ஒரு சிலர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கொஷனுக்கும் வந்து மார்க் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் கொடுத்துருக்காங்க. பட் கூற்று சரி காரணம் தவறு அப்படின்றப்போ ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்தது இந்த 158வது கொஷின் பணவீக்கம் ரிலேட்டடான கொஷின். இதுவும் வந்து நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதிக தேவை ஹை டிமாண்ட் தான் ஆன்சர் வரும் அப்படின்றத புக் ப்ரூஃபோட கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மேபி அவங்க ஏஎன்பி ஏஆர்பி கொடுக்கலாம். ஸோ இது வந்து கிளைம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க ஏஆர்பி தான் கொடுப்பாங்க. 183 கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தோட இலவச அழைப்பு எண் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி 2 தான் வந்துட்டு கரெக்ட். அதாவது 1064 மற்றும் 1065 கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1065 மற்றும் 64 வரணும். ஸோ அந்த ஆர்டரே வந்து ராங்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேபி கிளைம் ஆகலாம் ஆகாமலும் போகலாம். 186வது கொஸ்டின் வந்துட்டு சரியான கூற்று கேட்டிருக்காங்க. டிபிஎஸ்பி வந்து ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும். ஸோ அது வந்து கரெக்ட் தான். அடுத்து இது வந்துட்டு ஸ்பானிஷ்லேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தப்பு. இது வந்துட்டு அயர்லாந்துலேருந்து எடுக்கப்படுது. ஸோ இது வந்து தப்பு. அடுத்து அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஆர்டிகல் 32 தான் வந்துட்டு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு இவர் அம்பேத்கர் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஸோ இந்த மூணாவது குற்றம் தவறாக இருக்குது. ஸோ ஒன்று மட்டும்தான் வந்து சரி. ஸோ ஏ தான் வரணும். இவங்க 1 and 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கிளைம் ஆகும். நிறைய பேர் இந்த கொஸ்டின் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 1 மார்க் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் ஏ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு 1 மார்க் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கிளைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின் வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய கொஸ்டின் வந்து சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து 20 கொஸ்டினுக்கு மேலே சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து 10% மேலே கொஸ்டின்ஸ் ராங்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வைக்கணும். பட் அந்த மாதிரிலாம் டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க இது வரைக்கும் எடுத்த ஒரு எக்ஸாமில் கூட ப்ராப்பராக கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கலை. ஒரு ஆஸ்பிரண்ட் எடுக்க சொன்னால் கூட அவ்வளோ அழகாக கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதில் எக்ஸாம்லாம் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அது நடக்குமா நடக்காதுன்றது நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்து வரப்போகிற குரூப் 2க்கு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம லைஃப்பை நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போதைக்கு கையில் இருக்குது. ஸோ அதை வந்து நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.